துலாம், பாக்கியங்கள் பெருகும் நன்னாள். தொலைதூர பயணங்களால் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு மனதிற்கு பெரிய பலத்தை தரும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடவும். விருச்சிகம், ஆரோக்கியத்திலிருந்து மந்தநிலை மறைந்து சுறுசுறுப்பு கூடும். பழைய கடன் சிக்கல்கள் தீர புதிய வழி பிறக்கும். உத்தியோகத்தில் இருந்த போட்டிகளை முறியடிப்பீர்கள். வழக்கு விவகாரங்களில் சாதகமான திருப்பம் ஏற்படும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சார்த்தி வழிபட தைரியம் கூடும். தனுசு, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் இதிலும் அதிக நிதானம் தேவை. பேச்சில் கட்டுப்பாடு அவசியம். புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் பயணங்களை தள்ளி போடுவது சிறப்பு. மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு சிவபெருமானை ஓம் நமச்சிவாய மந்திரம் சொல்லி வழிபட இன்னல்கள் குறையும். மகரம், எதிர்ப்புகள் விலகி உங்கள் கை ஓங்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்க எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும். பழைய நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு கால பைரவரை வணங்கி வர பயங்கள் நீங்கி வெற்றி கிட்டும். கும்பம், எதிரிகள் உங்கள் பக்கம் வர அஞ்சுவார்கள். ஆரோக்கியம் மேம்படும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கும். தாய்மாமன் வழியில் அனுகூலம் உண்டு. கடன்கள் குறையும் நாள். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு விநாயகப் பெருமானுக்கு சிதறு தேங்காய் உடைத்து வழிபட தடைகள் அகலும். மீனம், பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். உங்களின் படைப்பாற்றல் இன்று வெளிப்படும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் வர வாய்ப்புண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு ராகவேந்திர சுவாமியை நினைத்து தியானம் செய்ய மன வலிமை கூடும்.